நல்லெண்ணெய் இதுக்கு ஊற்றணும். 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை உள்ளே போட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கோம்ல தாளிக்கிறதுக்குன்னு, அதை உள்ளே போடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே ஆடு பண்ணணும். ஸோ அது போட்ட உடனேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது கருகுன ஸ்மெல்லு அடிக்கும். அடுப்பையும் கொஞ்சம் குறைச்சதில் வச்சுக்கோங்க, சிம்மில். ஸோ தண்ணி ஆட் பண்ணால் அது நல்லா கொதித்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணணும்.